இன்னைக்கு வெரைட்டி ரைஸில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பிசிபெலாபாத் என்னோட வே ஆஃப் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. நான் சாதம் வடிச்சதுக்கப்புறம் எனக்கு பிசிபெலாபாத் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. பண்ணு வேணும் வெண்ணெய் வேணுன்ற காமெடி தான் வந்து போச்சு. வாங்க நான் எப்படி செஞ்சேன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு காரப்பொடி மசாலா பொடி எப்படி வேணால் சொல்லலாம், அதை ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு தனியாக எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம் சோம்பு, ஒரு 7 போல மிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெந்தயம் எல்லாமே எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கோங்க. தக்காளி கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்க்க போகிறோம், அதனால தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டுருங்க. அதுக்கடுத்து வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா எல்லா காய்கறிகளையும் சேர்த்து நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஃபைனலாக தக்காளி போட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டு மிளகாய் தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. நல்லா அந்த ஓரங்களில் பபிள்ஸ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம காரப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மசாலா பொடி எப்படி வேணால் சொல்லலாம், அந்த பொடி எல்லாமே இதில் சேர்த்துட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நான் அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா நீச்சல் அடிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை தூக்கி இந்த வானலில் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நடுவில் குமிழ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் 1 கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி 3 விசில் வச்சு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டேன். இப்போ எனக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் சாதம் ஆல்ரெடி வடித்ததுக்கப்புறம் இப்படி சொன்னனால நான் இந்த ப்ராசஸை பண்ணுறேன். அதுக்கடுத்து இந்த கொதி வந்ததுக்கப்புறம் அந்த சாம்பாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை மிக்ஸ் பண்ணி மேஷர் இருந்தால் மேஷர் போடுங்க. என்கிட்ட இல்லாதனால நான் மற்ற திருப்பி போட்டு கடையிறோம். இந்த ஸ்டெப் மேஷர் இல்லாதவங்க இந்த ஸ்டெப்பை கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற திருப்பி போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. நல்லா அப்படி எடுத்து போடும்போது பொத்துன்னு வரணும். அந்த ஸ்டேஜில் வந்துச்சுன்னா நல்லா தலைன்னு நமக்கு பிசிபெலாபாத் ரெடி. 2 டீஸ்பூன் ஃபைனலாக நெய் விட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு தலைன்னு பிசிபெலாபாத் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடும். நீங்கள் சாதம் வெடிக்காமல் இருக்கீங்க, இப்போ தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசி, அதே கப் அளவுக்கு பாதி கப் அளவுக்கு துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி 3 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலவை ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த பிசிபெலாபாத்துக்கு எல்லாமே செம அல்டிமேட்டாக இருக்கும். அப்பளம் வத்தல் எல்லாமே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் வறுவல் எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு ஸ்பெஷலாக இந்த காரா பூந்தி அப்படியே மேலே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதுக்கு எந்த சைட் டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த பிசிபெலாபாத் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நான் இதை அழகுபடுத்துன்ற பேரில் அலங்கோலம் படுத்தி வச்சுருக்கேன். இதுதான் அந்த பிக்சர்.